ஜிஎஸ்டி கவுன்சில் இன் இந்தியா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இதை தான் ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 279A இதை கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், நாடு முழுக்க நீங்க வாங்கக்கூடிய பொருளுக்கு ஒரே மாதிரி தான் வரி விதிப்பாங்க. நீங்க ஒரு பிஸ்கட்டை கன்னியாகுமரியில வாங்கினாலும் காஷ்மீர்ல வாங்கினாலும் ஒரே மாதிரி வரி தான். இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் வேற வேற மாதிரி வரி வச்சிருந்தாங்க. இதன் மூலமா வரியை ஒன்னாக்கிட்டாங்க. ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். இதை கான்ஸ்டிடியூஷனலாவும் கொண்டு வந்துட்டாங்க. இதை கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது டாக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அதை யார் நிர்ணயிக்கிறாங்க? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி தீர்மானிக்கிறது? அதுக்கு தான் இந்த கவுன்சிலை செட் பண்ணியிருக்காங்க. இது செக்ஷன் 279A சொல்லியிருக்காங்க. என்னன்னா, போத் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் இவங்களோட ரெப்ரசன்டேஷன் இந்த கவுன்சில்ல இருக்கும். இந்த கவுன்சிலோட சேர் பர்சன் யாருன்னா யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர். இன்னைக்கு யார் யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர்? அவங்க இருப்பாங்க, நிர்மலா சீதாராமன். நாளைக்கு வேற யார் வர்றாங்களோ அவங்க அதுக்கு சேர் பர்சனா இருப்பாங்க. மெம்பர்ஸ் யாருன்னு கேட்டா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அதாவது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எதுக்குன்னா ஃபினான்ஸ், இவங்க தான் மெம்பரா இருப்பாங்க. சிலர் நீங்க குழப்பம் அடையிறீங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா, இவங்களும் ஒரு அமைச்சர் தான். மேல சொன்ன சேர்பர்சன் கேபினட் மினிஸ்டர். ஆனா இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மினிஸ்டர் மாதிரி. சரியா? அதை தான் ஃபார் ஸ்டேட். எந்த ஸ்டேட்? ஃபினான்ஸுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அங்க போவாங்க. இதுதான் இதோட கவுன்சிலோட கம்போசிஷன். சரியா? இதுல ஏதாவது வரி விகிதத்தை மாத்தணும் அப்படின்னா இதுக்கு 75% ஆஃப் த ஓட்டிங்ஸ் தேவை. யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டிங் இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1/3 ஆஃப் த டோட்டல் ஓட்டு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2/3 இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்னா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து 2/3, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1/3 இருக்கு. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, ஜிஎஸ்டி சட்டம் போடுறாங்க இல்லையா, அந்த சட்டத்தை ஃபார்முலேட் பண்றது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை ஜிஎஸ்டி ரேட்ஸை மாடிஃபை பண்றது, இந்த வேலையை தான் இந்த கவுன்சில் செய்யறாங்க. முதல்ல டாக்ஸ் ரேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கட்டவே தேவையில்லை, ஒரு சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டியே கட்ட தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களா பார்க்கப்படுது. ஒரு சில விஷயத்துக்கு கம்மியா கட்டுங்க, 5% கட்டுங்க. ஒரு சிலது 12% கட்டுங்க, 18% கட்டுங்க. ரொம்ப லக்ஸரியா இருந்தா 28% கட்டுங்க. இதுதான் நம்மளோட டாக்ஸ் ரேட். 0%, 5%, 12%, 18%, 28%. சரியா? அடுத்து டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஜிஎஸ்டியை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்றது இந்த கவுன்சிலோட வேலை. இது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டியை எப்படி கலெக்ட் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ஸ்டேட்டுக்கு எப்படி சென்டர் பகிர்ந்து அளிக்கிறதுன்றதையும் இதுல பேசுவாங்க. ஹார்மோனைசேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸ்டேட்டு சென்டருக்கு மத்தியில் ஏதாவது இது சம்பந்தமா டிஸ்பியூட் வந்தது அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை சரி பண்றாங்க. இந்தியா முழுக்க யூனிஃபார்ம் டாக்ஸேஷன் இருக்கணும்ன்றத உறுதிப்படுத்துறாங்க. சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸா இருக்காங்க, இல்ல ஹில்லி ஸ்டேட்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சில விஷயங்களை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஐஜிஎஸ்டி என்னன்னா இன்டர் ஸ்டேட் சப்ளை, அடுத்து இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஜிஎஸ்டி, இதை மாத்துறாங்க. சரியா? ஐஜிஎஸ்டினா என்ன, சிஜிஎஸ்டினா என்ன, எஸ்ஜிஎஸ்டினா என்னன்றதை நம்ம எக்கனாமிக்ஸ்ல தெளிவா படிப்போம். சரியா? அடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஜிஎஸ்டியை மொத்தமா ஹேண்டில் பண்றது ஜிஎஸ்டிஎன் அப்படின்ற நெட்வொர்க் தான். அதை இவங்க கவர்ன் பண்றது இவங்களோட வேலை. இம்பாக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில். பாசிட்டிவ் இம்பாக்டும் இருக்கு, நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்கு. முதல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸஸ். அதாவது வேட்டு, எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேக்ஸ் முன்னாடி இருந்தது. இப்போ எல்லா டேக்ஸும் அபாலிஷ் பண்ணிட்டு ஒரே ஒரு டேக்ஸ் தான் வச்சிருக்காங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். சென்டரும் ஸ்டேட்டும் டெசிஷன் மேக்கிங்ல கொலாபரேட்டிவா இருக்காங்க இந்த கவுன்சில் மூலமா. சரியா? ஏன்னா இதுல ஸ்டேட் கவர்மெண்டோட மினிஸ்டர்ஸும் வர்றாங்கல்ல முடிவு எடுக்கிறதுக்கு. அதனால எக்கனாமிக் growth ரொம்ப பூஸ்ட் பண்ணுது. இன்க்ரீஸ்டு டாக்ஸ் பேஸ்.
இதுக்கு முன்னாடி சில பேர் நம்ம ஏன் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி மறுத்துருவாங்க. வர்றத சரியா கவர்மெண்ட் கிட்ட கணக்கு கூட காட்ட மாட்டாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடா இருக்கிறதுனால, ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியான மெத்தடா இருக்கிறதுனால இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் ஜிஎஸ்டில இணைஞ்சிக்கிறாங்க. டாக்ஸ் பேயர் கன்வீனியன்ஸ் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் பிஸ்கட் செய்யக்கூடிய தொழிற்சாலை வச்சிருக்காரு. அவருக்கான ரா மெட்டீரியலா கோதுமை, சர்க்கரை, மைதா எல்லாமே வாங்குறாரு. வாங்கும்போது ஒரு டாக்ஸை கட்டுறாரு. இப்ப அவர் பிஸ்கட்டை விற்கும் போது ஒரு டாக்ஸ் கட்டணும். ஆனா அதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவர் வாங்கும்போது டாக்ஸ் கட்டியிருப்பாருல்ல, எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்காரோ அந்த டாக்ஸை மைனஸ் பண்ணிட்டு சேல் பண்ணும்போது மீதி இருக்கிற கொஞ்சம் டாக்ஸ் கட்டினா போதும். இன்னும் தெளிவா சொல்றேன் கேளுங்க. என்னன்னா, ஒருத்தர் அந்த பிஸ்கட்டுக்கான ரா மெட்டீரியல் டாக்ஸ் 5% கட்டிட்டாரு. இப்போ அந்த பிஸ்கட்டை விற்கிறதுக்கு 12% கட்டணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் ஒரு 5%, அது விற்கும்போது ஒரு 12%, அப்படி கட்ட தேவையில்லை. இப்போ பிஸ்கட் விற்க 12%, ஏற்கனவே அந்த ரா மெட்டீரியலுக்கான டாக்ஸ் 5% அவர் கட்டிட்டாரு. அதை குறைச்சி பாக்கி இருக்கிற 7% மட்டும் கட்டினா போதும். அதுதான் டாக்ஸ் பேயர் கன்வீனியன்ஸ். இருந்தாலும் இதுல சில சேலஞ்சஸ் அண்ட் கிரிட்டிசிசம், நெகட்டிவான இம்பாக்டும் இருக்கு. என்னன்னா, இதை எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியல. இதனால ஸ்டேட்ஸ் ரெவென்யூ ஃபால் ஆகுது. ஸ்டேட்ஸுக்கு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியா இருக்கு. இப்போ ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் எந்த பொருள் வேணா வாங்குங்க, 6% இல்ல 7% அப்படின்னு சிங்கிள் டாக்ஸ் ரேட்டு தான் இருக்கு. ஆனா இங்க 5%, 12%, 18%, 28% ரொம்ப குழப்பமா இருக்கு. சென்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கு. அவங்க கிட்ட தான் எங்களுக்கு ஜிஎஸ்டிக்கான பணம், எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுங்கன்னு அவங்க கிட்ட கேட்கற மாதிரி இருக்கு. அதே போல இந்த ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க் ரொம்ப ஃபால் ஆகுது. அடிக்கடி இந்த டெக்னிக்கல் கிளிச்சஸ் வருது. இந்த ரிட்டர்ன் ஃபைலிங்ல பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான காரணங்களால இது ஒரு நெகட்டிவான இம்பாக்டாகவும் இருக்கு. வே ஃபார்வர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸ் ஸ்லாபை சிம்பிளிஃபை பண்ணணும். அதே போல ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் பெட்டரா மாற்றணும். அதாவது இந்த ஜிஎஸ்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸ்மால் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ற அளவுக்கு இந்த காம்ப்ளைன்சஸை குறைக்கணும். ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ராசஸை இன்னும் எளிமையாக்கணும். இந்த ரெவென்யூ ஷேரிங் மெக்கானிசம் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் மத்தியில் பல பிரச்சனைகள் இருக்கு. அதை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணணும். இது இல்லாம டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அக்கௌண்டபிளா இருக்கணும்னு சொல்றாங்க. ரெகுலர் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும். எதுக்காக? புதுசா வரக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ மொத்தமா 1.25 மணி நேரம், 2 மணி நேரம் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் உண்டான வீடியோ இது. இதை நீங்க ரொம்ப தெளிவா பாருங்க. இதை நான் பிரிச்சும் போடுறேன். ஒன்னொன்னா யூபிஎஸ்சி தனியா, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தனியா, எலெக்ஷன் கமிஷன் தனியா, இது எல்லாமும் நான் பிரிச்சும் போடுறேன். இதையும்